ஹலோ வியூவர்ஸ், இதுதான் உங்கள் சட்டமேற்காக சேனல். டியூட் மூவி எல்லாரும் பார்த்தாச்சா? இந்த மூவி ஜஸ்ட் நம்ம தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி பற்றி நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மூவியில் நடந்த ஒரு இஷ்யூவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது இசையமைப்பாளர் இளையராஜா அவங்க வந்து இந்த மூவியில் யூஸ் பண்ண ஒரு பாடல், அவங்களோட பாடல் கருத்தை மச்சான் அதுக்காக ஒரு லா சூட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த லா சூட்டில் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட டிசிஷன் என்ன அண்ட் அதற்கான சம்மந்தப்பட்ட சட்டத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இஷ்யூவை பொறுத்தவரையும் நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, இவங்க வந்து இன்டரிம் இன்ஜெக்ஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதன்படி அந்த சாங், இந்த படத்தில் வந்து அந்த கருத்தமுச்ச சாங் வந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எது பேஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இந்த காப்பிரைட்ஸ் ஆக்ட் 1957 தான். இது வந்து செக்ஷன் 51 வந்து கிளியராக வந்து சொல்லுது எப்பப்பெல்லாம் காப்பிரைட்ஸ் வந்து இன்ஃப்ரிஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுது. இதன்படி ஒரு ஓனரோட கன்சர்ன் இல்லாமல் இந்த ஒரு மியூசிக்காக இருக்கலாம், ஆர்டிஸ்டிக் ஒர்க், லிட்ரஸி, இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து ரீயூஸ் பண்ணப்படுதோ அந்த சமயத்தில் வந்து கோர்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் பவர் இருக்கும். அண்ட் அஃபெக்டட் பார்ட்டிஸ்க்கும் கோர்ட்ஸை வந்து அப்ரோச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவங்க வந்து தன்னோட ரெப்யூட்டேஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் இந்த ஆக்ட்லேயே செக்ஷன் வருது, அதான் செக்ஷன் 57 படி சொல்கிறாங்க. இதன்படி எப்போ வந்து அந்த ஓனரோட ஹானர் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கோ, அதை டிஸ்ரெப்யூட் ஆகுதோ, அந்த சமயத்தில் வந்து ஓனர் வந்து டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம் அல்லது அந்த விஷயத்தை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாப்பும் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஆக்ட் படி சொல்கிறாங்க. ஓகே, இதான் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்கை வந்து Jan 2026 வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஓகே, நம்மளோட ஹைகோர்ட் வந்து என்னதான் சொல்லுது அப்படி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.